வாழ்க்கைக்கு உதவும் சிந்தனை கதைகள். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் இருந்துச்சு. அது பேரு கிங்காங். ஒரு நாள் முழுவதும் இரைய தேடி தேடி காட்டையே சுத்தி சுத்தி வந்துச்சு. ஆனாலும் ஒரு முயலை கூட அதனால பிடிக்க முடியல. பசி வேற தாங்க முடியல. தலையே சுத்திக்கிட்டு வந்துருச்சு. இனி நம்மளால அலைய முடியாதுடா சாமின்னு நினைச்ச சிங்கம் வந்து நின்ன இடத்துல ஒரு பெரிய குகை இருந்துச்சு. அந்த பசி கிறக்கத்திலையும் சிங்கத்துக்கு ஒரு ஜோரான ஐடியா தோணுச்சு. இந்த குகைக்குள்ள போய் நாம ஒளிஞ்சுக்கலாம். வெளியே போன மிருகங்கள் திரும்பி வரும். அப்படியே லபக்குன்னு பிடிச்சு சாப்பிட்றலான்னு தந்திரமா திட்டம் போட்டுச்சு. உடனே குகைக்குள்ள போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிருச்சு. இதே குகையில அறிவன் பெயர் கொண்ட புத்திசாலியான குரங்கு ஒண்ணு இருந்துச்சு. அது கொஞ்சம் வயசான குரங்கு தான், இருந்தாலும் திறமசாலியும் கூட. வெளியே போன குரங்கு அந்த நேரமா பார்த்து குகைக்கு திரும்பி வந்துச்சு. குகையோட வாசல்ல நுழையும் போது சிங்கத்தோட காலடி தடத்தை பார்த்துருச்சு குரங்கு. உடனே பின்னாடி 2 அடி போய் நின்னுக்கிட்டு, ஆஹா, நம்ம குகைக்குள்ள சிங்கம் இருக்கு போலயே, இப்ப எப்படி உள்ள போறது? உள்ள சிங்கம் இருக்குமோ இருக்காதோ தெரியலையே, என்ன பண்றதுன்னு யோசிச்ச அறிவன் குரங்கு, சிங்கம் உள்ள இருந்தா நம்ம காலியாச்சே, ஐயோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே குரங்குக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு. உடனே குகை வாசல் கிட்ட போய் நின்னுக்கிட்டு, ஏய் குகையேன்னு கத்தி கூப்பிட்டுச்சு குரங்கு. உள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கம் முழிச்சுக்கிருச்சு. யாரோ வெளியே நிக்கிறாங்க, யாருன்னு தெரியல, சத்தம் மட்டும் கேக்குதேன்னு முணுமுணுத்துச்சு. திரும்பவும் குரங்கு, ஏய் குகையே, உன்னத்தான், காது கேட்கலையா, ஏன் மௌனமா இருக்கேன்னு கேட்டுச்சு. உள்ள இருந்த சிங்கத்துக்கு ஒண்ணுமே புரியல. வெளியே இருக்கிற குரங்கு, ஏய் குகையே, நானும் நீயும் நண்பர்கள், இத்தனை நாள் பேசுன, இப்ப ஏன் வாயை மூடிக்கிட்டு இருக்க? நீ இப்ப பேசலைனா நான் குகைக்குள்ளேயே வரமாட்டேன்னு சத்தமா கத்துச்சு. சிங்கம் உடனே பதறி போயிருச்சு. இந்த குகை பேச வேற செய்யுமா? நமக்கு வேற பசிக்குதே, வெளியே நிக்கிறது உள்ள வந்தா தானே சாப்பிட முடியும், என்னடா கொடுமைன்னு மனசுக்குள்ள கொந்தளிச்சது சிங்கம். குகை நண்பா, என் மேல உனக்கு கோபமா? சரி நான் போறேன், இனிமே இங்க வரமாட்டேன்னு குரங்கு வருத்தமா பேசுச்சு. சிங்கம் உடனே, ஏய் போகாதப்பா, நான் நல்லா அயர்ந்து தூங்கிட்டேன், உன் சத்தம் கேட்கல, நீ என்ன மன்னிச்சிரு, உள்ளவா நண்பான்னு கூப்பிட்டுச்சு. சிங்கத்தோட குரலை கேட்டதும் குரங்குக்கு சப்த நாடியும் அடங்கிருச்சு. ஐயோயோன்னு அலறிக்கிட்டே தப்பிச்சோம் பிழைச்சோன்னு அங்கிருந்து குரங்கு ஓடி போயிருச்சு. இந்த கதையோட சிந்தனை, எதை செய்வதற்கு முன்பு ஆலோசித்து விட்டு செய்ய வேண்டும். இது குரங்காக இருந்தாலும் சரி, நாமாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் பொருந்தும். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க உங்கள் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.